பள்ளிக்கு போவோம் பள்ளிக்கு போவோம் அறிவு கண்ணை திறந்த பள்ளிக்கு போவோம் பள்ளிக்கு போவோம் பள்ளிக்கு போவோம் அறிவு கண்ணை திறந்த பள்ளிக்கு போவோம் பள்ளிக்கு போவோம் பள்ளிக்கு போவோம் மீண்டும் பள்ளிக்கு போவோம் கல்வி செல்வத்தினை அள்ளி கொடுத்த பள்ளிக்கு மீண்டும் போவோம் பள்ளிக்கு போவோம் பள்ளிக்கு போவோம் மீண்டும் பள்ளிக்கு போவோம் கல்வி செல்வத்தினை அள்ளி கொடுத்த பள்ளிக்கு மீண்டும் போவோம் மண்ணை தொட்டு வணங்கிடுவோம் எங்கள் பாடசாலையின் மண்ணை தொட வளர்த்திடுவோம் எங்கள் பாடசாலையை மண்ணை தொட்டு வணங்கிடுவோம் எங்கள் பாடசாலையின் மண்ணை தொட வளர்த்திடுவோம் எங்கள் பாடசாலையை ஜாழ் சுதுமலை சிம்மய பாரதி வித்யாலயம் வித்யாலயம்மை வாழ வைத்த தெய்வம் இந்த வித்யாலயம் வித்யாலயம் ஜாழ் சுதுமலை சிம்மய பாரதி வித்யாலயம் எம்மை வாழ வைத்த தெய்வம் இந்த வித்யாலயம் சின்மய பிள்ளையவர் சிந்தையில் உதித்ததால் சின்மய பாரதி தாயவள் தோன்றினாள் சுதுமலை மண்ணிலே சுடர்மிகு அறிவினை சின்மய பாரதி தாயவள் தோன்றினாள் பாலராய் நாம் எல்லாம் பள்ளி நோக்கி நடந்தோம் பாடங்கள் சொன்னவளை தாயெனவே நினைந்தோம் சின்மய பாரதி மடியில் தவழ்ந்தோம் சிறந்த நல்லாசான்கள் துணையுடனே உயர்ந்தோம் சின்மய பாரதி அன்னையை போற்றுவோம் செந்தமிழ் மொழியினால் அவளினை வாழ்த்துவோம் ஜாழ் சுதுமலை சிம்மய பாரதி வித்யாலயம் வித்யாலயம்மை வாழ வைத்த தெய்வம் இந்த வித்யாலயம் வித்யாலயம் ஜாழ் சுதுமலை சிம்மய பாரதி வித்யாலயம் எம்மை வாழ வைத்த தெய்வம் இந்த வித்யாலயம் சின்மய பிள்ளையவர் சிந்தையில் உதித்ததால் சின்மய பாரதி தாயவள் தோன்றினாள் ஆற்றிடும் பணிகளோ அளவில்லா கடலென நாற்றிசை எங்கிலும் அவள் புகழ் பரவுதே இளைய மாணவரால் எங்கள் அன்னை அகமகிழ பழைய மாணவராய் பள்ளி விட்டு நாம் விலக உலகும் ஞாபகங்கள் நெஞ்சில் இன்று நிழலாட பாச பிணைப்பு எண்ணி எங்கள் கண்ணில் நீர் கசிய சின்மய பாரதி தாயவள் சிறந்தவள் எங்களின் சிந்தையில் என்றுமே வாழ்பவள் பள்ளிக்கு போம் பள்ளிக்கு போம் அறிவு கண்ணை திறந்த பள்ளிக்கு போம் பள்ளிக்கு போவோம் பள்ளிக்கு போவோம் மீண்டும் பள்ளிக்கு போவோம் கல்வி செல்வத்தினை அள்ளி கொடுத்த பள்ளிக்கு மீண்டும் போவோம் பள்ளிக்கு போவோம் பள்ளிக்கு போவோம் மீண்டும் பள்ளிக்கு போவோம் கல்வி செல்வத்தினை அள்ளி கொடுத்த பள்ளிக்கு மீண்டும் போவோம் ஜாழ் சுதுமலை சிம்மய பாரதி வித்யாலயம் வித்யாலயம்மை வாழ வைத்த தெய்வம் இந்த வித்யாலயம் வித்யாலயம் ஜாழ் சுதுமலை சிம்மய பாரதி வித்யாலயம் எம்மை வாழ வைத்த தெய்வம் இந்த வித்யாலயம் ஜாழ் சுதுமலை சிம்மய பாரதி வித்யாலயம் எம்மை வாழ வைத்த தெய்வம் இந்த வித்யாலயம் நான் தான் குமாரி ஜனநாயகர்
இலங்கையை சுத்தப்படுத்த வந்துள்ளேன். என்ன ஸ்பைடர்மேனா? ஸ்பைடர்மேனா? அப்படியா? சரி சரி சரி. உங்களோட போட நீங்க உங்களோட போட நீங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கான விருந்தினரை சிறப்பு விருந்தினர் ஸ்தாபகர் குடும்பத்தின் திருமதி சாரதா கணேசராஜா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். சிற்றம்பலம் மானி நேர் விழி மாதராய் வலுதெக்கு மாபெரு தவிகள் மழை பொழிந்தார் மாணவர் பூமழை சொரிந்தார் அண்ணலவர் கண்ணெதிரே அணிவீதி மலர்ந்தது நாமின் சுதந்திரமான நமது ரமையை நாட்டே பச்சை நிறத்தின் மலைமகளிலும் மஞ்சள் நிறத்தின் கலைமகளிலும் சிவப்பு நிறத்தின் அலைமகளிலும் தங்களுடைய இந்த பொறுப்பாசிரியர்களை அங்கே அனுப்பி வைக்கவும் நாங்கள் இல்ல கொடிகளை ஏற்றி வைப்பதற்காக அங்கே கம்பீரமாக ஏற்றி வைக்கப்பட்ட தேசிய கொடி, கல்லூரி கொடி, அதனை தொடர்ந்து இல்லங்களின் கொடி காற்றிலே ஆடிய செய்து காற்றை வருடி வழியே அழகாக வழிநடத்தில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். சின்மய பாரதி வித்தியாசாலையுடைய பேண்ட்வாத்திய இசையாகி குழுவினர் அவர்களை தொடர்ந்து பச்சை நிறத்தின் மலைமகள் இல்லமும், அவர்களை பின்தொடர்ந்து மஞ்சள் நிறத்தின் தலைமகள் இல்லமும், பின்னே சிவப்பு நிறத்தினுடைய அலைமகள் இல்லமும் தங்களுடைய அந்த ஒழுங்குடைமையை வெளிப்படுத்துகின்ற நேர்த்தியான ஒரு அணிநடை நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்த வண்ணம் இந்த மைதானத்தின் சுவத்தோரம் வழியே அழகாக நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சென்னை பாரதி வித்தியாசாலையினுடைய 2025ஆம் ஆண்டின் ஆரம்ப நிகழ்வாக பார்வையாளர்கள் மிகவும் கவர்ந்த ஒரு நிகழ்வாக அமைந்து கொண்டிருக்கின்றது.
சங்கம பீடத்திலே சங்கமம் செய்கிறார்கள். யாம் சுதுமலை சிம்மிய பாரதி வித்யாலயா 2025ஆம் ஆண்டில் இளமை வல்லுநர் போட்டிகள் மற்றும் செயல்பட்டு மங்களம் விளையாட்டு உணவு சிம்மிய பாரதி வித்யாலயத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான வருடாந்த திட்டங்கள் போட்டியும் செயல்பட்டு மங்களம் விளையாட்டு விழாவையும் ஆரம்பித்து வைப்பது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கோவிலவை உருக்குலைய அணிக்கோவை கட்டளைக்கு பணிந்து வங்கிய கவனச்சொறிவு அத்தனையும் ஒன்று கூட்டிய ஒரு அருமையான அணிநடை நிகழ்வை தந்து சிறப்பான முறையிலே பார்வையாளர்களை மகிழ்வுபடுத்தி இப்பொழுது மைதானம் விட்டு அமர்ந்திருக்கின்றார்கள். விளையாட்டு நிகழ்வுகளை ஆரம்பிக்கப் போகின்றோம். இதுவரை நேரமும் மைதானத்திலே என்ன பொறுப்பாளர்களே, இந்த முதல்வர்களே, வெற்றி பீடத்திற்கு அழைத்த வீரர்களை உடன் தாமதமின்றி வெற்றி பீடத்திற்கு அனுப்பி வைக்குமாறு வேண்டப்படுகிறீர்கள். வெற்றிபெறும் கண்ட வீராங்கனைகளுக்கான சான்றிதழ்களை வழங்கி சம்பிரதாய பூர்வமாக அந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்து அரங்கம் வென்றிருக்கின்ற இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் ஸ்தாபகர் குடும்பத்தின் திருமதி சாரதா கணேசராஜா அவர்களுக்கு அந்த நிகழ்வோடு சகல பிரிவிற்குமான 200 மீட்டர் ஓட்ட நிகழ்வுகள் நிறைவேற்றி வருகின்றது. தலைமகள் இல்லம் பெற்ற புள்ளிகள் 267, அலைமகள் இல்லம் பெற்ற புள்ளிகள் 269, மலைமகள் இல்லம் பெற்ற புள்ளிகள் 335. தோல்வியை பற்றி ஒருபோதும் சிந்திக்காதோ, தோல்விகள் வாழ்க்கையின் ஒரு பகுதி. அடுத்து வெற்றி பீடம் நோக்கி இவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். 16 வயது ஆண்கள் பிரிவுக்கான இவர்களுக்கு புள்ளிகளை அள்ளி வழங்குகின்ற அன்போட்ட ஆண் வீரர்கள் இப்போது மைதானத்தை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். கரங்கள் ஏந்திய அஞ்சல் போர்களை அடுத்த வீரர்களிடம் ஒப்படைக்கின்ற துணிப்போடு பாடம் சுவட்டு பாதையிலிருந்து விலகாத வண்ணம் சிந்தை ஒருமுகப்படுத்திய வண்ணம் தங்கள் இல்லங்களுக்கான புள்ளிகளை திரட்டுகின்ற ஒரு எண்ணத்தோடு சுவட்டு பாதை வழியே அந்த அந்தரோட்ட வீரர்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இல்லங்களைச் சேர்ந்த வீரர்கள் அவர்களுக்கான உற்சாகத்தை வழங்கி அவர்களை கரகோஷப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்கல்வி பாடசாலையின் முதல்வர் திருமதி எல்டி பாலேந்திரா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இல்ல பொறுப்பாளர்களே, இல்ல முதல்வர்களே, மீண்டும் ஒரு இனிப்பான செய்தி. நீண்ட முயற்சியோடு உங்கள் இல்லங்களை நீங்கள் அலங்காரம் செய்தீர்கள்.
ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. 16 வயது பெண்கள் பிரிவிற்கான 4 தர நியமனித்து நடைபெறுகிறது. சிறப்பு நடத்தும் வெற்றி வீரர் 2 வாரங்கள். வெற்றிபீடம் கண்டிருக்கின்ற அந்த வீரர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி அவர்களை கௌரவம் செய்வதற்காக யாழ் மூலாய் சைவப்பிரகாச வித்யாசாலையினுடைய முதல்வர் திரு பி பாலசுப்ரமணியம் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றேன். யாழ் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் ரோமன் கத்தோலிக்க தமிழ் கழகம் பாடசாலையினுடைய முதல்வர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய திரு ரமேஷ் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றேன். ரன் ஆமாம் 10 பொட்டு 2 சேர்ந்தால் வெற்றி வந்து மாலை சூட்டும். கருணை உள்ளம் வைத்திருந்தால் காலம் உங்கள் பெயரை நாட்டும். நிச்சயம் வெற்றி உங்கள் கரங்களில். அதேபோல வெற்றி பீடம் கண்ட அந்த வீரர்களுக்கான தங்கச்சி விளையாடலே விளையாடல இன்னைக்கு ஏன் நிப்பாடி போடு திருப்பி செய்யுங்க. தொடர்ந்து ஆண்களுக்கான நடைபெற காத்திருக்கின்றது. செய்து காட்டுதாரு தம்பி இன்னைக்கு விளையாடலையா? ஏன் நீங்க வேற பள்ளிக்கூடமோ? எந்த பள்ளிக்கூடம்? உடுவில் மிச்சம் இல்லையோ? உடுவில் லேடிஸ் காலேஜ். உங்களோட பள்ளிக்கூடம் நடக்கிற விளையாட போட்டி? உங்களோட பள்ளிக்கூடம் விளையாட நடக்கிறதோ? நீ பங்கு பெற்ற நீர் என்ன இதில் பங்கு பெற்ற நீர்? ஒன்றுண்டா முதலாவது வந்த நீரோ? என்ன போட்டியில்? ஓட்ட போட்டியே? என்ன போட்டி? விளங்கல என்ன போட்டி? என்ன போட்டி அப்படின்னு ஓட்ட போட்டியா? சரி அடிச்சு போடும் கேட்ட தங்களை போல சிறப்பாக விளையாட்டு நிகழ்வுகளை பங்கேற்று தங்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்று அவர்களுடைய ஆசையை நீங்கள் முன்வருகின்ற போது உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகளும் அடுத்த வருடம் சுவாரஸ்யமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பார்வையாளர்கள் அரங்கிலிருந்து அந்த நிகழ்வை பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளங்களைச் சேர்ந்த மாணவர்களும் உள்ளங்களிலே வைத்திருந்து செல்லுங்க. அங்கிருந்து இந்த நிகழ்வை பார்க்க முடியும். 2ஆம் சுற்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கடுமையான எழுதை வெற்றி நிர்ணயத்தில் எந்த பக்கம் சாய்வது என்று தெரியாமல் அங்கே வெற்றியும் என்று பரவாகிறது. இருவரும் கடுமையாக தங்களுடைய பணிப்பயிற்சியை காட்டியிருக்கிறார்கள். இப்போது பச்சை இந்த பக்கம் வெற்றி நிர்ணய கைது சாய்ந்திருப்பது பார்வையாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த இழுவை போட்டி மறைக்கின்றது. தயவு செய்து ஒரு ஆசிரியரை மட்டும் நாங்கள்
அங்கே உற்சாகத்திற்காக அனுமதித்திருக்கின்றோம். மீண்டும் மூன்றாம் சுற்று. வெற்றி சொந்தமாக சரியான வருகின்றார்கள். அவர்கள் அனுப்புங்கள், பார்வையாளர்கள் அனுப்புங்கள். அருமையான ஒரு முக்கியமான போட்டியை நாங்கள் நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றோம். மூன்றாம் சுற்றின் போது மஞ்சள் இல்லத்தின் பக்கம் வெற்றி நிர்ணய கயிறு சாய்ந்திருப்பதாக நாங்கள் அவதானிக்கின்றோம். அந்த சுற்றில் வீராங்கனைகளுக்கான சான்றிதழ்களை வழங்கி அவர்களை கௌரவம் செய்வதற்காக சண்டியப்பாய் கூட்டத்தின் முன்பள்ளி இணைப்பாளர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய திருமதி அங்கே ஒரு சண்டை நடத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவது சுற்றிலும் அதே அணியின் பக்கமே வெற்றி நிர்ணய கையில் சாய்ந்திருப்பதால் இப்பொழுது மூன்றாவது சுற்று அங்கே தேவைப்பட மாட்டார். என்ன ஸ்பைடர்மேன்? ஸ்பைடர்மேனா? அப்படியா? சரி சரி. உங்களோட போட உங்களோட போட ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. பெண்களுக்கான விருதுகளை மிக வேகமாக அங்கு பெண்கள் பெற்றோர்கள் தாய்மார்கள் மறுநாட்டின் வழி வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் நடந்தாக வேண்டும், ஏறக்கூடாது, ஏறக்கூடாது. நடையா இது நடையா? ஒரு நாடகம் ஒன்றே நடக்கிறது. விடையா இது விடையா? அது இல்லாதது போல் இருக்கின்றது என்று அந்த பழைய பாடல்களை ஞாபகப்படுத்திக் கொண்டு வேகமாக இவை நடை எல்லாம் சேர்ந்து மிக வேகமாக விறுவிறுப்பாக இந்த மைதானத்தின் வழியே களம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையாக பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். முன்னே முள்ளில் நடை, பின்னே ஆமை நடை, ஒட்டுமொத்தத்தில் ஒரு அழகான நடை. அருமை. நீங்கள் என்ன வடிவமாக வந்திருக்கிறீர்கள்? அருமையாக இருக்கும் உங்களை பார்த்து வேலைக்கு நிறைய பயன் எல்லாம் சொல்லுவார்கள். நிறைய பயன்கள் தரும் என்று நாங்கள் அடுத்த ஆளிடம் பேச்சு கொடுப்போம். வாங்க, பார்ப்பதற்கு ஒரு விசித்திர அப்படியே நீங்கள் அப்படியே போய் சுத்தி கொண்டு வாங்க. ஒரு விசித்திரமான ஆனால் நாடெங்கும் பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு அதிதி இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவர்களிடம் நாங்கள் பேச்சு கொடுப்போம். உங்களுடைய பேர் என்ன? சரி கணிதா, நீங்கள் என்னதான் வந்திருக்கிறீர்கள்? அனுரகுமார திசாநாயக்கா, நீங்கள் இந்த பார்வையாளர்களுக்கு என்ன செய்தி சொல்ல போகின்றீர்கள்? கையில என்ன வச்சிருக்கீங்க? அருமையான ஒரு போர்ட் வச்சிருக்கீங்க. அது என்ன எழுதியிருக்கு அந்த வாசகம்? இந்த ஹஸ்மிதான சிரிப்பை பார்த்தா என்ன கவுக்கிறதுக்கு வந்தாலும் இருக்கிற கபடியே சொல்லுங்க, என்ன வந்திருக்கிறீங்க? வெரி குட், நல்ல உற்சாகமாக கதைக்கின்றது. இந்த பொலித்தீன் பாவனை பற்றி எல்லாம் கணக்க சொல்லுங்க. நீங்கள் என்ன சொல்ல போறீங்க இந்த பார்வையாளர்களுக்கு? என்னை பாவித்தால் விரைவில் இறந்து விடுவீர்கள். உலாமே நெச்சாய் கொண்டிருக்கிறது. நீங்க என்னவா வந்திருக்கிறீங்க? சின்னைய பிள்ளையாக வந்திருக்கிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு என்ன நன்மை செய்திருக்கிறார் அந்த சின்னைய பிள்ளை? நீங்க நான் தான் சின்மய பிள்ளை. நான் இந்த பாடசாலையின் ஸ்தாபகர்.
இந்த பாடசாலை 140 ஆண்டுகள் கடந்து மிக சிறப்பாக விளையாட்டு போட்டி நடைபெறுகின்றது. நான் இந்த பாடசாலையை மிகச் சிறப்பாக கொண்டு செல்லுமாறு அதிபர்களையும் ஆசிரியர்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என் மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் சென்று வருகிறேன். நன்றி. நான் தான் குமாரி ஜனநாயகர். இலங்கையை சுத்தப்படுத்த வந்துள்ளேன். வருங்கால கல்விய தமிழ்துறையின் உதவி கல்வி பணிப்பாளர் திரு சோமசுந்தரம் கலாவணன் அவர்கள் பாடசாலைகளில் தமிழ் பாட அடைவினை உயர்த்துவதற்காக பல்வேறு திட்டங்களை அவர் வகுத்து அந்த திட்டங்களின் அடிப்படையிலே செயற்பட்டு வருகின்றார். ஆகவே இனிவரும் காலங்களிலே வலிகாமம் வலியை கேட்டிய அலுவலகம் தமிழ் பாட அடைவிலே மேம்பட்டு காணப்படும் என நான் நினைக்கின்றேன். அதே போன்றுதான் நான் ஸ்கந்தவரோதயா கல்லூரியிலே உப அதிபராக கடமையாற்றுகின்ற பொழுது